ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை சந்திக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று தேவ சமூகம். அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடுவோம். Cast your burden unto Jesus, for he cares for you. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர். ஹல்லேலூயா. இந்த பாடலை கூட நம்ம பாடுவோம். Cast your burden unto Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus. கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. For you. Higher, higher, lift up Jesus higher, 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 lower, 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 say the lower, 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 say the lower, 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 say the lower, lower,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை திறந்து கொஞ்ச நேரம் கூட கர்த்தரை உயர்த்தி துதிப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட வாயத்தை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிப்போம். கர்த்தரை மனதார துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும், அவரை பார்க்கணும், அவரை ஆசையோடு கூட முகமுகமாக தரிசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையோடு கூட ஹல்லேலூயா ஆலயத்துக்கு வரும்பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவாலயத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் ஒவ்வொரு எந்த பிரச்சனைகளோடு கூட வருகிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ற தேவாலயத்தில் 18 வருஷமாக நிமிர முடியாத கூனி தேவாலயத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்து போனாங்க, யாரும் அவளை விசாரிக்கல. ஆனால் ஆண்டவர் அவளை விசாரித்து ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அவருடைய கட்டுகளை அவிழ்ப்பது முக்கியமாக இருக்கிறது என்று அவளை அழைத்து அவள் சிரசின் மேல் கரங்களை வைத்து அவளுடைய கட்டுகளை அவிழ்த்தார். ஹல்லேலூயா. அப்படியா கூட தேவாலயத்தில் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்ட வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, அழுத முகத்தோடு கூட நீங்கள் வருகிறீங்கன்றதை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருந்து அந்த தேவாலயத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஹல்லேலூயா, தேவாலயத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக கூட ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானம். எந்த காரியத்திற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றி, ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாக தேவாலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் தேவாலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம எல்லா கவலைகளையும் மறந்து வாயை திறந்து சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து துதித்து அவரை பாடி மகிழ்விக்கும் போது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோம், இந்த பாடலை கூட பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கும். உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி தேவாலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, பாடுவோம், அந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பாடுவோம், கரங்களை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோம், வாயை திறந்து அல்ல பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆண்டவர் வந்திருக்கிற மத்தியிலே ஒரு சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா. நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். தூயவர் இயேசு வந்திருக்கிறார் நம்ம மத்தியிலே. ஆராதிப்போம். ஆண்டவரை வாயை திறந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஷபரலபரி வரலபரி வரலபரி வரலபரி. ஹல்லேலூயா. ஆமென். ஆலயம் செல்லும் ஷபகபரபகரலபரலபரி வரலபரி. ஆமென். ஹல்லேலூயா. என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருதயம் கிடைத்திட
பாடுவோம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஹalleluya. கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹalleluya. சாகாரலபரலப ரிவரலபரிவா. ஓ சாகாரலப ரிவரலப ரிவரலபா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக. ஹalleluya. உங்கள் கண்ணீரை அழிக்கிறவராக, உங்கள் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஹல்லேலூயா. நம் மத்தியில் தூயவர் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோமே. எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கெல்லாம் நன்றி செலுத்தும்படியாகத்தான் நம் தேவாலயத்துக்கு கூடி வருகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆலயத்திற்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாலயத்தில் தாங்க ஆசீர்வாதமே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இங்கே வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஆசையோடு கூட ஒரு வாஞ்சை, ஒரு தாகத்தோடு ஆண்டவர் வருகிறார். அவரை பார்க்க போகிறேன், அவரை சந்திக்க போகிறேன். என் தகப்பன் வருகிறார் அங்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிற தெய்வம் வருகிறார். என்னை பார்க்கிற என் தகப்பன், என் தெய்வம், என் ராஜா அந்த இடத்துல வருகிறார். நான் அவரை போய் சந்திக்க போகிறேன் என்ற ஆசையோடு முகமுகமாக நாம் ஓடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் ஆலயத்துக்கு செல்லணும்னா சந்தோஷமாக புறப்பட்டு வரணும். சந்தோஷம். ஒரு வாரமும் ஆலயத்தை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். வரணும். ஆலயத்துக்கு வரும்போது சந்தோஷமாக ஓடி வரணும். அந்த ஒரு நாள் தான் நம்ம கூடி வருகிறோம். அந்த ஒரு நாளில் தேவாலயத்தில் தேவன் உலாவுகிறார். அவர் நம்மை பார்க்கும்படியாக அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தகப்பனை மகிமைப்படுத்த நாம் கூடி வருதல் ரொம்ப இன்பமானது. எதை வேணாலும் இழந்து போயிடலாம். தேவ சமூகத்தை ஒரு நாள் இழந்து போகவே கூடாது. இழந்து போகவே கூடாது. உடம்பே முடியலன்னா கூட சரி, ஒரு ஆட்டை பிடிச்சா வந்து விழுந்துடணும் அவருடைய சமூகத்தில். ஏன்னா தேவாலயத்தில் தான் சுகமே இருக்குது. தேவாலயத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குது. தேவாலயத்தில் சமாதானம் இருக்குது. தேவாலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. அவருடைய தரிசனம் இருக்குது. அவர் நம்மை குறித்த காரியங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடை எங்கே கிடைக்கும்னா தேவாலயத்தில் தான். தேவாலயத்தில் தான். அதனால தான் பரிசுத்தவான்கள் எல்லாம் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள். எசேக்கியேல் தேவாலயத்துக்கு போனார், தாவீது தேவாலயத்துக்கு போனார், யோசபாத் தேவாலயத்துக்கு போனார். எல்லா பரிசுத்தவான்கள் போன இடம் எங்கன்னா தேவாலயம் தான். அவங்களாம் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அந்த வழியை நம்ம பிடித்து கொண்டு எந்த கஷ்டத்துலேயும் கண்ணீரிலும் துக்கத்துலேயும் நம்ம இடறி போயிடக்கூடாது. நம்ம போக வேண்டிய ஒரே ஒரு இடம், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய இடம் தேவாலயம் தான். அதனால தான் ஒரு நாளும் ஒரு வாரமும் நம்ம வீட்டில் உட்காரவே கூடாது. ஓடி வந்து எப்படியாவது இங்கே விழுந்துடணும். அதனால தான் அந்த பக்தன் பாடுகிறார், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுது, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. சபையாக மொத்தமாக சேர்ந்து துதிக்கிற இடம் எதுங்க? தேவாலயம் தான். வீட்டில் இருந்தால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம், அவ்வளோதான். ஆனால் கூடி சபையில் வந்து ஒரு முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரையும் விசாரித்து அந்த இடம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் தேவாலயம். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தேவாலயத்தை மட்டும் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். சந்தோஷமாக கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவரே, உம்மைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை கூட பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அது எங்கே தருகிறார்? இயேசு தேவாலயத்தில் தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அதனால் நான் எப்படி இருப்பேன்? துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அந்த ஆனந்தம் தேவாலயத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாடுவோம், அந்த பாடலை கூட பாடுவோம். என்றும் ஆனந்தம் உற்சாகத்தோடு பாடுவோம், பாடுவோம். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தத்தை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, பாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, பாடுவோம். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. தமது அவருடைய சிறகுகளால் எங்களை மூடி பாதுகாத்து நடத்துவார். இப்படிப்பட்ட பாதுகாப்பு யாருக்கும் கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கு விசுவாசத்தோடு பாடுவோம். தூதர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா. வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படியாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாதம் கண்ணில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கண்ணில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ, சபரலபரி, பரலபரி, பரலபரி.
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Rikara alaba alaba ribaraba. Oh shabara alaba ribara ribaraba. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். Hallelujah. ரிபாக்கர alaba alaba ribara riba. பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நிரம்பினவர்களாக Hallelujah. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்க தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மகிமைப்படுத்தி துதிங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. ரிபாக்கர alaba ribaraba. வாயை திறந்து பேசுங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகம் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. பிசாசுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. அந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஆவியின் வரங்களை நமக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே வாஞ்சை உள்ளவன் மேல் ஆண்டவரையா ஹalleluya தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வாஞ்சை உள்ளவனை விடுவிப்பேன். ஹalleluya. வாஞ்சையோடு கூட நீங்க கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வரங்களை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை, அதிகாரங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அதை வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஹalleluya.
ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாயை திறந்து, வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து பரிசுத்த ஆவி அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்நிய மொழி பாஷை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பேசுங்க, இந்த நேரத்தில் பேசுங்க. பெற்றுக்கொண்ட எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்நிய மொழி பாஷை பேசி ஆண்டவரை ஆராதிங்க. துதிங்க. பெற்றுக்கொண்ட ஒருவருடைய வாயும் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் நாவில அந்த அபிஷேகத்தை போட்டு இருக்கிறார். அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வாயை திறந்து எல்லா அபிஷேகத்தை நிரம்பி துதிங்க. ஹல்லேலூயா. ரிபரபா கரலபா ரலபா ரிபரபா. ஓ ஷபரலபா ரிபரலபா ரிபரபா. ஓ ஷபரலபா ரிபரபா. வெட்கப்படக்கூடாது. அன்னை மொழி பாஷை பேசுறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஜாய்ஸ் ஆண்டி சொல்லுவாங்க ஏசிய சர்ச்சில், நம்ம பாவம் செய்யறதுக்கு தான் வெட்கப்படணும், ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெட்கப்படுத்தவே கூடாது. அந்த அந்நிய மொழி பாஷை பேசுங்க, வாயை திறந்து சத்தம் போட்டு பேசுங்க. ஆவியான நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷபரலபா ரிபரலபா. ஓ ஷபுரலபு ரிபரலபா. ஓ ஷபா கபரபா கரலபா. அவரோடு செலவிடுற ஒரு நிமிஷம் கூட அது வீணாகவே போகாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நிமிஷம் கூட அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகத்தில் நிரம்பி பேசும்போது ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஷபரலபா ரிபரலபா. ஷபுரலபா கரலபா. அவரோடு கூட செலவிடுற ஒரு நிமிஷம் கூடங்க அது வீணாகவே போகாது. அதுக்குரிய பலன் அவர் கொடுத்துருவார். அவர் யார்கிட்டயும் வாங்குறவர் இல்லை, அவர் கொடுக்கிறவர் தான். நம்ம துதியின் பலிகளை ஏறெடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க, அவர் அதை வாங்கி சும்மா இருக்க மாட்டார், திருப்பி உங்களுக்கு கொடுப்பார், நாளத்தனையாக திரும்பி தருவார். நம்ம கிள்ளி கொடுத்தோம்னா அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவரோடு கூட நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அவர் அதை வாங்கிட விட்டுடுற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் அவர் கூட செலவிடுற ஒரு நிமிஷம் கூட வீணாகவே போகாது. நீங்கள் மனுஷர்கிட்ட பேசுகிறத காட்டிலும் கர்த்தரோடு கூட நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஹல்லேலூயா. பாடுவோம், இந்த பாடலை கூட பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுமையா. ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா. செலவிடு ஒவ்வொரு நிமிடமும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க கூட செலவிடுவேன், ஒரு நிமிஷம் கூட வீணா போகாது ஆண்டவரே. பலவானை மாற்றுமையா. ஆமென். தேவ சமூகம் தான் பலன். ஹல்லேலூயா.
உம்மோடு செலவிடு பாடுவோம் 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 ஹalleluya பாடுவோம் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுமையா தாயானவள் கட்டாளனை தாய்கள் பாலகனை மறந்தாலும் உன்னை மறக்காத தேவன் மத்தியில வந்திருக்கிறார். தாயானவள் கட்டாளனை மறந்தாலும் உன்னை மறக்காத தேவன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹalleluya. பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா ஓ தேவ பிரசன்ன ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவாய் மாற்றுமையா என் இயேசுவே உம் ஆவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா என் இயேசுவே உம் ஆவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா உயிருள்ள நாள் வரை உழைக்கின்றோமையா ஆமென். ஹalleluya. 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 உயிருள்ள நாள் வரை உழைக்கின்றோமையா ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஆண்டவரே, உம்முடைய சமூகம் தான் என்னை பலவானாக மாற்றுகிறது. ஹalleluya. ஆண்டவரோடு செலவிடுகிற ஒரு நிமிடமும் வீணாக போகவே போகாது. ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.